நேயர்களே, தற்போது அமெரிக்காவுடைய வந்து இஸ்ரேல் மத்திய கிழக்குல ஈரானுடைய அந்த நிகழ்வுகளை பத்தி நாம பேசுவோம். இப்ப நேற்றைக்கு அமெரிக்கா செய்த, அதாவது இஸ்ரேல் ஈரானில் செய்த ஆயில் டேங்கர் வெடிப்பு ஒரு பெரிய பயங்கரவாத செயலாக, அதுவும் மக்கள் வாழுகிற 1 கோடி மக்கள் வாழ்கிற தெஹ்ரானில் கருப்பாக மாறி அமிலமழை கருப்பாக பெய்ந்ததை உலகமே கண்டிக்கிற அளவிற்கு அமெரிக்கா எல்லை மீறி போகிறது. பரஸ்பரம் 2 நாடுகளும் தாக்கிக் கொள்வது, அந்த விவகாரங்களை தாண்டி ஒரு பொது அமைப்பை சீரழிக்கும் பயங்கரவாத நடவடிக்கைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்போது எடுத்திருப்பது அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையை ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் தங்களிடத்தில் இது குறித்து சரியாக எந்தவித விவகாரங்களையும் சொல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டிருப்பதாக அமெரிக்கா கருதுவதாக அமெரிக்காவுடைய பியூரோக்ராட்ஸ், பெயர் வெளியிடப்படாத ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியை இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பயங்கர செயல்களினால் தற்போது அமெரிக்கா இந்த கொதிநிலைக்கு இஸ்ரேலும் சென்றிருப்பதின் காரணம், அவர்களுடைய பாதிப்பு அவர்களுக்கு ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆட்சியை பிடிப்போம், அதை பிடிப்போம், நாட்டிலே ரெஜிமெண்ட் சேஞ்ச் என்கிற வார்த்தையை குறித்து என்ன நடக்கப் போகிறது? இந்த செய்தியில் நம்ம சில புலனாய்வு அமைப்புகளும் முன்னாள் ட்ரம்புடைய ஆலோசகருடைய செய்திகளை நான் உங்களுக்கு இப்பொழுது தர காத்திருக்கிறேன். இப்போது அமெரிக்காவுடைய முன்னாள் மத்திய புலனாய்வு அமைப்பினுடைய CIA, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் USA ஏஜென்சி பணிப்பாளர் டேவிட் பெட்ரீஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கும் ஒரு சமூகத்தில் மத்தியில் அமெரிக்க படைகள் உள்ளே சென்று தாக்குவது சாத்தியமில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையிலே நேற்று அவர்கள் ஆயில் டேங்கரை தாக்கிய போதும் இஸ்ரேலியர்கள் 200 பேர் ஒரே இடத்தில் கூடியிருந்த போது அதை குறிவைத்து பலியான சம்பவம் ஒரு கடுமையான சோகத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் காரிடாருடைய செக்ரட்டரி அலி லாரிஜானி மிக கடுமையான எச்சரிக்கை, ட்ரம்ப் எந்த நிலையிலும் தப்ப முடியாது நிலை என்றும், எங்கள் தலைவர் இமாம் அலி கொமெனி மற்றும் மரணத்திற்காகவும் பொதுமக்கள் மரணத்திற்காகவும் காரணமான அமெரிக்கா தக்க பாடம் புகட்ட நாங்கள் எல்லா நிலைகளிலும் தயாராக இருக்கிறோம் என்றும், போர் நீடித்து நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இதற்கிடையிலே அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் CIA, ஈரான் வீழ்த்தப்பட இயலாது, ஆட்சி மாற்றம் சாத்தியக்கூறு இல்லை என CIA தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தரைப்படை மூலம் ஒரு போதும் அமெரிக்கா வெற்றி பெற இயலாது என்பதையும் அவர்கள் குறிப்பிடத்தக்கது. கெமேனி படுகொலைக்கு பின்னர் ஈரான் அரச கட்டமைப்பு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மிகவும் ஆழமான, உறுதியான, அதே நேரத்தில் போரை எந்த தயக்கமும் இல்லாமல் நடத்தி கொண்டிருப்பது, அமெரிக்கா எதற்காக இந்த தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் என்று தெரியவில்லை என்ற கருத்தும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் மிகப்பெரிய அளவிலான மத்திய கிழக்கில் விலைவாசி உயர்வை அதிகரிக்கும் நிலை காணப்படுகிறது. உதாரணத்திற்கு 2 ரியாலுக்கு விற்ற வெங்காயம் கிட்டத்தட்ட அது 8, 9 ரியாலுக்கு விற்ற ஒரு வாழைப்பழம் 17 ரியாலுக்காகவும், 2.5 ரியாலுக்கு விற்ற ஒரு தர்பூசி பழம் தற்போது அது 7 ரியாலாகவும் மாறி இருக்கிறது. இப்பொழுது கடந்த போர்களை விட ஈரான் துல்லியமாக தாக்குதலுக்கு என்ன காரணம்? ரஷ்யாவினுடைய என்ட்ரி ஈரானுக்கு என்ன லாபத்தை தரும்? அமெரிக்க இராணுவ நிலைகள் தற்போது முழுமையாக அளிக்கப்படும் நிலையில் அமெரிக்கா மிக கடுமையாக அதற்கு எதிர்வினை ஆக்குகின்றது. இந்த நிலையில தான் நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், அசோசியேட் பிரஸ் மற்றும் CNN 4 விஷயங்கள், நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், அசோசியேட் பிரஸ் மற்றும் CNN நியூஸ் ஏஜென்சி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்தில் என்ன சொல்லியிருக்கு? ரஷ்ய உளவு அமைப்பு முழுமையாக ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் குதித்திருக்கிறார்கள். ஈரான் தற்போது மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஒரு லிமிட்டட் தாக்குதலை, அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில்தான் அவர்கள் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் என்று அந்த செய்தியில குறிப்பிட்டு, புட்டின் ஒரு வார் கிரிமினல் என்று அமெரிக்காவின் பெரும்பாலானவர்கள் கூறுகிறார்கள் என்ற செய்தியும் நான் மேற்குறிப்பிட்ட இந்த செய்தி ஏஜென்சி சொல்கிறது. இந்த முறை ரஷ்யா மிக துல்லியமாக
ஒரு மோப்பம் பிடித்து மேப்பை கொடுத்துதான் ஈரான் எந்தெந்த நிலைகளில் எப்படி தாக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கொடுத்த அந்த வடிவமைப்பை பின்பற்றித்தான் துல்லியமான தாக்குதலின் மூலம், ஏவுகணை தாக்குதலின் மூலம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் நாசகார சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக ரஷ்யா மற்றும் சீனா உதவியோடு தான் இந்த தாக்குதலை அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்களை எல்லாம் அடித்து துவம்சம் செய்து விட்டதாகவும் நமக்கு செய்தி வந்திருக்கிறது. 50 ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்களின் மூலம் இஸ்ரேல் தற்போது அழிந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சரணடைய வேண்டும் என்றும் அவர் பிதற்றி கொண்டிருக்கிறார். ட்ரம்புடைய ஃபார்மர் அட்வைசர் ஜான் போல்டன் ரிவீல்ட், ஈரான் எந்த ஒரு நிலையிலும் சரணடைய வாய்ப்பில்லை என்று ஜான் போல்டன், அதாவது ட்ரம்புடைய ஃபார்மர் அட்வைசர் ஜான் போல்டனுடைய கருத்தையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதற்கு முன்பு டேவிட் பெரிஸுடைய கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அமெரிக்கா பல்வேறு நிலைகளிலிருந்து இனி மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியிலே அமெரிக்கா முழுமையாக வெறுப்பும் அது அகற்றப்படுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதும் செய்தியினுடைய வாயிலாக நமக்கு கவனிக்க முடிகின்றது. அமெரிக்காவை நம்பி பல $1 trillion முதலீடு செய்தும் அவர்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. தாக்கப்படுகின்ற நாடுகளுக்கு மத்தியிலே கத்தர் 1 லட்சம் படைகளை கொண்ட படைகளை முதலாவதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் பாதுகாப்பாக இல்லையோ, மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலில் தான் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் மிக கொடூரமான தாக்குதலை மக்களின் பகுதியிலே நடத்த வேண்டும் என்று நம்பினால் அமெரிக்காவால் எதுவும் செய்யாமல் போயிருக்கும் என்பதை நன்கு உணர்ந்த சவுதி அரேபியா, கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் மற்றும் ஓமன் போன்ற நாடுகள் அமெரிக்காவை இந்த போருக்கு பின்பு மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய நிலை மாறலாம். இந்த நிலையில் அமெரிக்கா 150 மில்லியன் அளவில் இஸ்ரேலுக்கு அவசர கதியிலே ஆயுத சப்ளைகளை, இதுல பங்கர் பஸ்டர் குண்டுகள் எல்லாம் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஈரானை தாக்க தங்களினுடைய நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதி வழங்காத அண்டை நாடுகள் மீது தாங்கள் இனி தாக்குதல் நடத்த மாட்டோம். இந்த முடிவை இடைக்கால தலைமை கவுன்சில் எடுத்துள்ளது. ஈரானுடைய இடைக்கால தலைமை கவுன்சில். இதனால் இனி ஈரானில் இருந்து அண்டை நாடுகளை நோக்கி ஏவுகணைகள், ட்ரோன்கள் தாக்குதல்கள் நடத்தப்படாது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் சரணடைய வேண்டும் என்று எங்களுடைய எதிரிகள் விரும்புகின்றார்கள். இந்த விருப்பம் ஒருபோதும் நிறைவேறாது. இதனை எதிரிகள் தங்களின் கல்லறை வரை எடுத்து செல்ல வேண்டியிருக்கும் என்று சொல்கிறார் மசூத் பெசஸ்கியான். இதன் மூலம் ஈரான் தனது அண்டை நாடுகளாக உள்ள சவுதி அரேபியா, கத்தர், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், ஓமன், ஈராக் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல் நடத்தாது என்பதை அறிவிப்பு செய்திருக்கிறது. இதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஓரளவுக்கு பதட்டம் தனிய வாய்ப்புள்ளது. இருந்த போதிலும் பெசஸ்கியானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாக்கியும் திடீரென துபையில் தாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், துபை போர் நடக்கும்போது யூரோப்பிய யூனியன்ல இருந்து ஆட்களை அனுப்புவதற்கு முயற்சி செய்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் ஈரானுடைய உளவாளிகள், சீனாவுடைய உளவாளிகள், ரஷ்யாவுடைய உளவாளிகள் ரொம்ப தெளிவாக, துல்லியமாக, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் மெரினோ மக்கள் வாழும் பெரும் அபார்ட்மெண்ட்ஸ், அந்த மெரினாவிலே அமெரிக்கர்கள் உளவுகள் சிஏஏ தங்கியிருந்த அந்த ஒரு அபார்ட்மெண்ட்ஸை கணக்கிலே வைத்து துல்லியமாக அமெரிக்கா அதாவது ஈரான் தாக்கி இருக்கிறதற்கு காரணமும் நாம் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானை தாக்கி வருகின்றன. ஈரான் தற்போது தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்துள்ளதால், அதாவது பக்கத்து நாடுகளை இஸ்ரேலும் கூட அட்டாக் செய்ய வாய்ப்பு குறையலாம் என்ற சர்வதேச நோக்கர்களின் கருத்து பொய்ப்பித்திருக்கிறது. ஏனென்றால் அதற்கு பின்புதான் கரும் புயல், கருப்பு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆசிட் மழை பெய்திருக்கிறது. இதற்கிடையிலே ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் பயங்கர தாக்குதல்களை யுஎஸ்எஸ் ஹரி ட்ரூமன் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ரெட்சி பகுதிகளில் மீண்டும் வார் எஸ்கலேஷன் தற்போது எழுந்திருக்கிறது என்பதையும், இந்த வார் எஸ்கலேஷன் தொடரும் நிலையில் முடிவுகள் மிக ஆபத்தான நிலையாக மாறியிருக்கிறது. அதே போன்று இந்தியாவினுடைய ட்ரைனிங்குக்கு வந்திருக்கக்கூடிய ஐரிஸ் டெனோ என்னும் ஈரானிய கப்பல்களை, ஆயுதங்களை சுமந்து வராத சாதாரண வீரர்களை அமெரிக்கா கொன்றது தற்போது ஈரானில் பழிவாங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக, அதாவது இந்தியாவினுடைய அழைப்பின் பேரில்தான் ஈரானுடைய பயிற்சி கப்பல் விசாகப்பட்டினத்திற்கு வந்திருந்தது. அவர்கள் பயிற்சியை முடித்துவிட்டு அந்த கப்பல் திரும்பி கொண்டிருந்தது ஈரானை நோக்கி.
அப்போதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நாம் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது போர்க்கப்பல் என்றாலும் கூட இந்தியாவினுடைய நட்பு முறை பயணத்தில் தான் இருந்தது. எனவே இதில் எந்த ஆயுத பயன்பாட்டிலும் இந்த கப்பல் இல்லை. இப்படி உடனடியாக அச்சுறுத்தல் இல்லாத கப்பலை தாக்குவது என்பது இது ஒரு கரோலின் சோதனை என்னும் சர்வதேச சட்ட முறைகளுக்கு எதிரானது என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது தென்கொரியாவிலிருந்து ஜிபிஎஸ் கருவிகள் மற்றும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் எம்ஐஎம் ஏராளமான கருவிகள் எங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால், தென்கொரியாவிலிருந்து என்ன இதெல்லாம் வந்திருக்குன்னா, அப்பாச்சி வந்திருக்கு, எம்ஐஎம் வந்திருக்கிறது, அதே போன்று இன்னும் பல சாதனங்கள் அங்கே வந்திருக்கிறது. இவற்றில் ரெடார் சிஸ்டம் மிக முக்கியமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய துல்லியமான வழிகாட்டுதலில் 7க்கு 7 தான் இருந்தது. அமெரிக்காவினுடைய 7 தாட் சிஸ்டம், அதாவது டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய தாட், அவற்றில் 4ஐ துல்லியமாக அமெரிக்கா அழிவை சந்தித்திருக்கிறது. அதாவது இந்த தாட் சிஸ்டத்தில் 7இல் 4ஐ துல்லியமாக ஈரான் அழித்திருக்கிறது. இரண்டாவது 11 ரெடார்களை அழித்திருக்கிறார்கள். ஆகவேதான் இப்போது ரேடார் கருவிகள் இல்லாமல் எதையும் கண்டுபிடிப்பதற்கு சாத்தியம் இல்லை. தாட் சிஸ்டம் இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ். அதனால்தான் இன்றைக்கு அயன்டோம், டேவிட் சில்லிங், ஏரோ 23, தாட் சிஸ்டம், பேட்ரியாட் எல்லாவற்றையும் ஊறி கொர்ரம் சோர் 1, 2, 3ல 4, அது மட்டும் இல்லாமல் ஹைபர் ஷெகான், இமாமத், அதே போன்று சிஜீல், கஹர், கதர், இப்படி ஏராளமான நீண்ட மற்றும் தொலைதூர ஐசிபிஎம் இன்டர் கான்டினல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலினால் இஸ்ரேல் நிலை குலைந்தது போனது மட்டுமல்ல, கடந்த 2025 கஸாவிலுடைய நிலையை விட படுமோசமான இஸ்ரேல் டெல்லவியூ, ஹைஃபா, அஸ்கலான், கிரியோட் சமோனா, வெஸ்ட் பேங்குடைய செட்டிலர்ஸ் ஏரியா, இன்னும் பல பகுதிகள், ஜெருசலத்தினுடைய பல பகுதிகள் நாசகார தாக்குதலுக்கும் ஈரானுடைய பாலிஸ்டிக்ஸை அவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏர் ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரை F-15, F-16, F-18 ஹரோனெட், F-22 போன்றவைகள், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-1, B-2, B-3, B-250, GBU-57 பங்கர் பஸ்டர்கள், இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் வைத்திருக்கிற ஏர் ஸ்ட்ரைக்கில் வலிமையானதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும். இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டும் ஒன்று தான். அவர்கள் கொடுப்பதை இவர்கள் வைப்பார்கள். ஆனால் அதைவிட வலிமையாக கடந்த 47 ஆண்டுகளாக போரிடுவதற்கு வலிமை இழந்த அளவில் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான ஈரான் இந்த வலிமையாக இவற்றை அவர்களிடத்திலே ஒரு ஏர்ஃபோர்ஸை ஸ்ட்ராங் செய்ய முடியாத காரணம் பொருளாதார வலிமை இல்லை. ஆனால் அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்? அவர்களுடைய டெக்னாலஜிஸ், ஏர்ஃபோர்ஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் எங்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றார். அது உண்மையாக இருந்தாலும் அவர்கள் மலை போல் குவித்திருக்கிற அதாவது இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக்கின் மூலமாக, ஒரு ஹைப்பர்சோனிக்கினுடைய வேகத்தை நீங்கள் சற்று புரிந்து கொண்டால் உங்களுக்கு இது தெரியும். அதாவது அது வளிமண்டலத்தின் உட்புறமாக அதனுடைய ஸ்பீடு எப்படின்னா ஒரு 16,000, 15,000, 16,000 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ். அது வளிமண்டலத்தினுடைய சுற்றளவுக்கு வெளியே 9,800 ஆகது, சற்று குறையும். இந்த அளவிற்கு பயங்கரமான மேக்ஸ் ஸ்பீட் என்று சொல்லக்கூடிய ஒளியை விட 15 மடங்கு, 6 மடங்கு குறைந்த, இப்படி பல நிலைகளில் வருகின்ற போது அவற்றிலுடைய டபுள் வார் ஹெட்ஸின் மூலமாக 1000 மற்றும் 2000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ஃபத்தா 2 இது நிலையை தெளிவாக தாக்குகிறது. எப்படி தாக்குகிறது என்றால், இலக்கை தாக்குவதற்கு முன்பு அவை வெடித்து சிதறுகிறதிலிருந்து 80க்கு மேற்பட்ட உதிரியான கிளச்சர் பாம்ஸ் என்று சொல்வது, உதாரணத்திற்கு அதிலிருந்து விடுபடுகிறது.
விடுபட்டவுடன் ஏராளமாக 80க்கும் மேற்பட்ட கிளஸ்டர் ஏவுகணைகள் டெல்லவியினுடைய பல பகுதிகளிலும் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலே தடுக்க முடியாது. ஒன்றை மட்டும்தான் அவர்கள் இலக்கு வைக்க முடியும். அந்த ஒன்றை இலக்கு வைத்தால் அது இலக்கில் வருவதற்கு முன்பே வெடித்து சிதறி விடுவதால் இந்த 80க்கும் மேற்பட்டவில் நாட்டின் பல பகுதிகளில், நகரத்தின் பல பகுதியில் விடித்து மரண ஓலங்களை அதிகரிப்பதன் விளைவாக இஸ்ரேல் மக்கள் 10,000 பேர் வெளியே வந்து உடனடியாக ராஜினாமாவை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே ஹாக் பகுதிகளில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதாவது நான் சொல்வது ஹாக் பகுதி என்றால் ஈரானில் இருக்கக்கூடிய, தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஹாட் பகுதிகளில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் 1.5 மில்லியன் பேரல் குரூட் ஆயில் தினமும் உலகம் முழுவதும் சப்ளை செய்யக்கூடிய திறன் கொண்டது. இந்த சப்ளை செயின் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சப்ளை செய்யப்படும் திறன் வாய்ந்த பகுதியில் அமெரிக்காவினுடைய கரும்புகை தாக்குதலின் அமெரிக்கா இல்ல இஸ்ரேலின் தாக்குதலின் மூலம் ஒரு பெரும் கரும்புகை மண்டலம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நாம் சொல்வது, இந்த போரை நடத்துவது ஈரான். ஈரானிடத்தில் நீங்கள் சமாதானமாக செல்ல வேண்டுமென்றால், இன்று காலை பேட்டி கொடுத்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி ரொம்ப தெளிவாக சொன்னார். என்ன கருத்து சொன்னார்னா, நாங்கள் சமாதானத்திற்கு செல்வதற்கு முன்பு ஒரு பேச்சுவார்த்தையில் எல்லாம் பேசிவிட வேண்டும். அமெரிக்கா இனி நம்புவதற்கு ஒன்றுமில்லை. அமெரிக்கா நம்ப வைத்து கழுத்திருக்கிற யூதர்களோடு நாங்கள் பேச தயாராக இல்லை. காரணம், எங்கள் தலைவர் மட்டுமல்ல, ஏராளமான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதை அனைத்தும் ப்ரிசியஸ் வேல்யூபிள், எல்லாமே விலை மதிப்பில்லாத எங்களுடைய நண்பர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதனால இனி அமெரிக்காவோடு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே நாங்கள் முதற்கண் சமாதானத்திற்கு வர வேண்டும் என்றால் முழுமையாக எங்களின் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடை நீக்கப்பட வேண்டும். இதான் உங்கள்ட்ட கோரிக்கை. அந்த பொருளாதார தடை நீக்கப்பட்டு விட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். இரண்டாவதாக, இந்த போரை நாங்கள் நீண்ட காலமாக நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இதுதான் இப்பொழுது மத்திய கிழக்கில் பெரும் சிக்கல். 6 மாதத்திற்கு மேல் அவர்கள் நடத்த முடியும் என்றாலும் அவர்களின் பலம் இன்னும் அதற்கு அதிகரிக்கும். ஏனென்றால் அவர்கள் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால், அமெரிக்கா ஒரு திட்டமில்லாத அடிப்படையில், மேசையில் அமர்ந்து பேச்சுவார்த்தை இல்லாத அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தலைக்கணம் இந்த போரிலே அவர்கள் இறங்கிவிட்டார்கள். படுகொலைகளை செய்து வழக்கம் போல் எல்லோரையும் அச்சுறுத்துவதற்காக அந்த திட்டத்தை யூதர்களோடு சேர்ந்து போட்டார்கள். அமெரிக்க அதிபருக்கு யூத நலன் மட்டும்தான் முக்கியம் என்று செனட்டில் குரல் வரக்கூடிய அளவிற்கு அந்த நாடு கொந்தளிப்பை சந்திக்கின்றது. பெஞ்சமினை காப்பாற்றுவதற்கும் வருங்கால தேர்தலில் ஒரு ஜிண்டோயிசத்தை உருவாக்கி நாடு முழுவதும் தேசியவாதத்தை கட்டமைப்பதற்காக அவர்கள் முயற்சியை இப்பொழுது ஈரானும் அவர்களுடைய பின்னால் இருந்து இயக்கும் ரஷ்ய, சீனா முறியடித்திருக்கிறது. நேரடியாக அவர்கள் இந்த போர் களமுனையில் குதிக்காமல், களமுனைக்கு தேவையான துல்லியமான, நெருடலான அல்லது மிகப்பெரிய பாரிய அழுத்தத்தில் சீரழிவை ஏற்படுத்தும் எதிரிகளினுடைய தங்கும் இடங்கள், அவர்களுடைய குடிசைகள், இல்லங்களை எல்லாவற்றையும் தெளிவாக அடித்து நாசம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை இல்லாமல் பெஞ்சமின் நெதன்யாகுடைய இந்த நடவடிக்கையை எங்களுக்கு கேட்காமல் தான் இந்த குரூட் சென்டரை அடித்தார் என்றும், இதன் மூலமாக ஈரானில் பெரும்பான்மையான தண்ணீர்கள் டாம் மூலமாகத்தான் வரும், அவற்றிலும் மாசு கலந்து பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற கொடூரமான செய்தி மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. இந்த நிலையில் ரெடார் சிஸ்டம் இல்லாமல் அமெரிக்கா பெரும் சீரழிவில் ரெடார்களை 11க்கும் மேற்பட்டவைகளை, இது ஈரானால் சாத்தியமில்லை, ஈரானுடைய ஏவுகணைகளால் சாத்தியம். ஆனால் எந்த இடத்தில் ரேடார் எப்படி மாட்டப்பட்டது என்பதையெல்லாம் அது சொல்லாமல் வெற்றி பெற முடியாது. இந்த கணக்கை ரஷ்யாவும் சீன செய்மதியும் கொடுத்திருக்கிறது. சீன செய்மதியினுடைய விவகாரங்கள் ஏற்கனவே ஆரம்பித்தது. ஆனால் ரஷ்யா ரொம்ப தெளிவாக கொடுத்ததன் விளைவாகத்தான் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதற்கட்ட செய்தி கொண்டு வந்திருக்கிறது. தற்போது அதன் மூலமாக சவுதி அரேபியாவிலிருந்து உடனடியாக தமது படைகளும் அமெரிக்கர்களும் வெளியேற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்கான பின்னடைவை நாம் பார்த்து கொள்ளலாம்.
என்பதுதான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இவ்வளவு பெரும் சீரழிவு 3000த்திற்கும் மேற்பட்ட நிலைகளை நேற்றி தாக்கி பற்றி எறிந்தது தெஹ்ரான். தெஹ்ரானுடைய கட்டமைப்புகள் அனைத்தும் சீரழிக்கப்பட்டு விட்டதாக சொன்னாலும் மற்றொரு செய்தி, மலைகளுக்கு கீழ் எந்த ஒரு ஆயுதங்களாலும் துவம்சம் செய்யப்பட முடியாத நிலக்கீழ் சுரங்கத்தில் பெரும் நகரங்களை அவர்கள் அமைத்திருப்பதை அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகின் எந்த நாட்டிலும் அவ்வளவு ஆழமாக செல்கிற ட்ரில் போடக்கூடிய ஒரு சாதனம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அது உண்மைதான். ஆகவேதான் எவ்வளவு காலத்திற்கும் நாங்கள் போரிட தயார் என்று ஈரான் சவாலை விடுகின்றது. அவற்றில் பல வழிகளும் எந்த ஒரு செய்வதி மூலமும் அந்த ஏவுகணை தளங்களை கண்டுபிடிக்க முடியாமல் அமெரிக்கா திணறி வருவதாகவும் தற்போது செய்திகள் கிடைத்திருக்கிறது. ஆகவே போரின் பேச்சுவார்த்தை முடிந்தால் உலகம் சமாதானமாகும், மக்களுடைய படுகொலைகள் நிற்கும் எந்த பக்கமாக இருந்தாலும். ஆனால் அதற்கு முன்பு ஒரு எல்லா விவகாரத்திலும் ஒரு சமாதானம் தேவை என்பதுதான் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஒருவேளை இதனுடைய கொதிநிலை அணு ஆயுத போராக மாறிவிடுமா என்ற கேள்வியும், சாம்சன் நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேல் தனது தோல்வியில் கடைசியில் அணு ஆயுதத்தை எடுக்குமா என்ற பதட்டமும் நிறந்திருக்கிறது. ஈரான் அணு ஆயுதத்தை முழுமையாக செய்து முடித்திருக்கிறார்கள், எந்த நேரமும் அவர்கள் அதனை வெடிக்கச் செய்யலாம் என்ற பதட்டமும் உலக நாளிதழ்கள் வந்திருக்கிறது. மக்களை பதற்றமடைய செய்யாமல் உண்மை தகவல்களை கொடுக்க வேண்டும். ஆகவே தான் தரம் பிரித்து இது போன்ற தகவல்களை உங்களுக்கு தருகிறோம். மீண்டும் நாளை காலை தர காத்திருக்கிறோம். நன்றி.